தினமும் 5 அழகு குறிப்புகள். வாரம் ஒரு தடவையாவது தலைக்கு நல்லா மசாஜ் செஞ்சு சீப்பால நல்லா அழுத்தி வாரணும். இதனால ரத்த ஓட்டம் சீராகி பொடுகு பிரச்சனை இருந்தாலும் கூட அதுவும் குறையும். வெயில்ல அலையறதால உஷ்ணக்கட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை போக்குறதுக்கு ஒரு கிண்ணத்துல மோரை ஊத்தி அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சு கலக்கி அந்த உஷ்ணக்கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மேல வச்சிங்க அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாமே தானாவே மறைஞ்சிடும். தோல், முடி, நகம் இதெல்லாத்தையும் தேய்ச்சி விடுறது ஒரு நல்ல மசாஜ் மாதிரி இருக்கும். இப்படி தேய்க்கும் போது எண்ணெய், கிரீம், லோஷன், பவுடர்னு எதையாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இதனால தோல், முடி, நகம் எல்லாம் பளபளப்பாகிறதோட மட்டும் இல்லாம ரொம்ப மிருதுவாகவும் இருக்கும். கை கால் பாதங்களை எப்போதுமே ஈரம் இல்லாம உலர்ந்த நிலையில சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா கை கால் இடுக்குகள்ல வேர்வை இல்ல ஈரங்கள் இருந்தது அப்படின்னா கிருமி தாக்குதல்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அடிக்கடி கைகளை கழுவுற பழக்கத்தையும் ஈரம் இல்லாம உலர்ந்த நிலையில கை இருக்கிறதையும் ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழ சீசன் வரும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய டிப்பை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போது அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு சிறிதளவு நல்ல கொதிச்ச தண்ணீர்ல ஆரஞ்சு பழ தோலை போட்டு மூடி வச்சிருங்க. இரவு முழுவதும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா காலையில எழும்பிட்டு அந்த தண்ணீரை வடிகட்டி அதை வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கோ இல்ல டோனர் மாதிரியோ பயன்படுத்துறீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இதை டோனர் மாதிரி கன்சிஸ்டன்டா நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விசிபிளான ரிசல்ட்ஸை 1 வீக்லயே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொன்ன சுத்தமான ஆரஞ்சு பழ தோல் பொடி ஆகட்டும் உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.